ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய் பொரியல் நம்ம வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்களா? அதை எப்படி டேஸ்டியாக மாற்றலாம் வாங்க. நான் 1/2 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அரை வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சு வேக விட்டுருங்க. ஒரு 4 பல்லு தேங்காய், ஒரு 4 டீஸ்பூன் வேர்க்கல்லையும் மிக்சியில் குறை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, ஒரு 3 பல் பூண்டை இடித்து போட்டுட்டு வேக வச்ச கொத்தவரங்காயும் அதில் சேர்த்துடுங்க. இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொத்தவரங்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொத்தவரங்காய் நல்லா வதங்கின உடனே நான் ஒன்றும் பாதியமாக மிக்சியில் போட்டு வச்சுருக்கிற தேங்காயையும் வேர்க்கல்லையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்தேன். இப்போ நல்ல டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.